வரக்கூடிய சனிக்கிழமை 25ஆம் தேதி வந்து ஏகாதேசி வருது. ஒவ்வொரு ஏகாதேசி ஒவ்வொரு மாசமும் வரும். நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி வழிபாடு பண்ணுவாங்க. இந்த ஏகாதேசி வந்து ரொம்ப ஸ்பெஷலானது. சதீலா ஏகாதேசி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஏகாதேசி அன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய வழிபாடுகள் நம்மளோட தவறான கர்ம வினைகள்ல இருந்து நம்மளை மீட்டு எடுத்துட்டு வரும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது சனிக்கிழமை அன்னைக்கு வருது. உங்களோட வீட்டில் நீங்க உங்களோட பூஜை அறையில பண்ணாலும் ஓகே, இல்ல முடிஞ்சா நீங்க அந்த அன்னைக்கு கோயிலுக்கு, பெருமாள் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க. ஸோ உங்க வீட்டில் பண்றவங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க குளிக்கிற தண்ணியில கொஞ்சோண்டு எள்ளு போட்டு அந்த தண்ணியில குளிங்க. சும்மா கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் எள்ளு போட்டு அந்த தண்ணியில குளிங்க. அதே மாதிரி உங்களோட பூஜை ஷெல்ஃப்ல ஒரு சின்ன கப்ல தண்ணி வச்சு அதுல கொஞ்சோண்டு எள் விதைகளை போட்டு அந்த இடத்துல உட்காந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் படிங்க. படிச்சுட்டு அந்த தண்ணியை வந்து, இது வந்து ஒரு எனர்ஜைஸ்டு வாட்டர், இந்த தண்ணியை உங்களோட வீட்டில் எல்லா பக்கமும் தெளிச்சு விடுங்க. உங்களோட வியாபாரம் பண்ற இடங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல தெளிச்சு விடுங்க. இப்படி பண்றப்போ அந்த இடத்துல ரொம்ப நல்ல செல்வமும் ஆரோக்கியமும் ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாதிரி இந்த அன்னைக்கு நீங்க வந்து தானம் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களோட லைஃப்ல இன்னும் வளர்ச்சி ஏற்படும். அந்த தானம் பண்றது நீங்க உணவுப் பொருட்கள், உடைகள், அதே மாதிரி கருப்பு எள்ளு உருண்டை நீங்க தானம் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களோட லைஃப்ல அந்த தவறான கர்ம வினைகள்ல இருந்து விடுபட்டு நல்ல செல்வத்தை நம்மளோட லைஃப்ல ஈர்த்து கொடுக்கும். தேங்க்யூ.